அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 153 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ராஜாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்சன் மாஸ்டர் தங்சானை கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே போய் பார்த்தா ராஜாவோட பையன் வழியை மறைச்சு நிற்கிறான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் ஏற்கனவே சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குங்க. அங்கே படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாருமே நம்ம ஆட்கள் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான சண்டை அப்படிங்கிறதே இவங்க 3 பேருக்கும், இந்த ஆப்போனண்ட்ல 3 பேர் இருக்காங்கல்ல இவங்களுக்கும் தான். ஒருத்தன் பெரிய பஃபர் ஃபிஷ் வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாய்சன் மாஸ்டர் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிக்கிறாரு. மனுஷன் பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணா அந்த பாய்சனையும் அப்சர்வ் பண்ணுவானா. இந்த பையன் என்ன சொல்கிறான், ஷுவேச்சிங்க உன்னோட பாய்சன்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறான். சரி, பாய்சன் அப்சர்வ் பண்ணால் பரவாயில்ல, பாய்சன் மாஸ்டரையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணால் என்ன பண்ணுறது. அந்த ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பாய்சன் மாஸ்டரோட கால் நல்லா மாட்டிக்கிச்சு. மனுஷன் பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணால் கூட அந்த பாய்சனை அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன அட்டாக் பண்ணாலும் அதை நான் அப்சர்வ் பண்ணுறோண்டா அப்படிங்கிறான். இது எல்லாத்தையும் தங்சான் வந்து வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யாங் ஊதி அவருமே வேற லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். மனுஷன் ஆரம்பிச்சா வெறி கொண்ட வேங்க மாதிரி முடிக்காம விட மாட்டாரு. இந்த பக்கம் நம்ம பாய்சன் மாஸ்டரோட கால் நல்லா மாட்டிக்கிச்சு. அவரால் நகர முடியல. மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வெளியில இருந்து யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம தங்சான் தான். அவனுமே பாய்சன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இந்த ஆள் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த பாய்சனெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, தம்பி பாய்சன் என்ன ஸ்ட்ராங்காக தான் ஆகும், என்ன நீ டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், பார்ப்போம் நீ எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுற பார்ப்போம் அப்படிங்கிறான். நம்ம பாய்சன் மாஸ்டர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறான் தங்சான், நீங்களும் பாய்சனை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருமே பாய்சனை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இருமுனை தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. வெளியில் யாங் ஊதி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவனை. அதுக்காக ஆப்போனண்ட்டை குறைச்சி எடை போடக்கூடாதுங்க. சிறப்பாக அவனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஷுவேச்சிங்க இருக்கான்ல, அவன் யோசிக்கிறான், இவனை நம்ம தப்பாக எடை போட்டுட்டோமோ, யாரை, நம்ம யாங் ஊதிய. ஏன்னா அந்த ஆளுடைய பவரை பார்த்து இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் தங்சான் பார்த்தீங்கன்னா கையை மடக்கி நின்றுட்டு இருக்கான். டேய், சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆப்போனண்ட் அட்டாக் பண்ண வரும்போது கூட அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா பின்னாடி வந்து நம்ம பாய்சன் மாஸ்டர் அட்டாக் பண்ண, அது கூடவே சேர்ந்து தங்சானுமே அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை பயன்படுத்தி அவனை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்ககிட்ட 2 டொமைன் இருக்குல்ல, அந்த 2 டொமைனை ரிலீஸ் பண்ணுறான். ஏன்னா அந்த டொமைனை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும், பவர் வந்து கம்மியாயிடும். அப்போ அவனை ஈஸியாக அடிக்கலாம்ல. அந்த சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஷுவேச்சிங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த பக்கம் யாங் ஊதியும் இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஈவனாக மேட்ச் ஆயிருக்காங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஷாட் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. 2 பக்கமும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு. பாய்சன் மாஸ்டர் இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனுஷனை போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. தங்சான் என்ன பண்ணுறான், சரியான நேரம் அப்படிங்கிறத பார்த்து அவனோட ப்ளூ சில்வர் கேஜை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ப்ளூ சில்வர் கேஜெலாம் இவனை பிடிச்சி வைக்குமா, அடிச்சாட்டில் அந்த கேஜ் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ யாங் ஊதி என்ன பண்ணுறாரு, அங்கே தானே சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இந்த ஒரு பஃபர் ஃபிஷ்ஷை இவர் அட்டாக் பண்ண வராருங்க. ஆனால் ஆப்போனண்ட் விட்டுருவானா, அவன் என்ன பண்ணுறான்னா அவனும் கொலவெறி கொண்டு இந்த மனுஷனை அட்டாக் பண்ண வரான். ஸோ இந்த மனுஷன் பஃபர் ஃபிஷ் மேலே அட்டாக் பண்ண போவ ஆப்பனண்ட்டு நம்ம யாங் ஊதி மேலே அட்டாக் பண்ண வர எவனை கொல்ல போகிறானே தெரியாத லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக நம்மால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிஷ்ஷை குத்திட்டாரு. ஆனால் அவரை யார் காப்பாற்றுறது, தங்சான் வந்து இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டை போட்டு தடுத்து விடுறான். இல்லைனா மனுஷன் கதை அம்பேலாக இருக்கும். இப்போது சண்டை பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்டாப் ஆகுதுங்க. ஷுவேச்சிங்க என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஏதாவது ஒரு மிரக்கல் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனால் இந்த முறை எப்பவும் போல லக்கியாக இருப்பேன்னு நினைக்கிறியா, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறான். அந்த படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே சுற்று போடுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட படை வீரர்கள். ஷுவேச்சிங்க என்ன சொல்கிறான், நீ சிக்னல் ஃபயர் அமிச்சிட்ட அப்படிங்கிறதுனால உன்னை காப்பாற்ற வருவாங்கன்னு நினைக்கிறியா, அங்கே அவங்களாலே அவங்கள காப்பாற்றிக்க முடியாது, நீ எப்படா உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற அப்படிங்கிறான். இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இப்போ தங்சானுக்கும் வேறு வழி கிடையாது, அமைதியாக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, சீக்கிரமாக ஆட்சியில் நான் தான் உட்கார போகிறேன். ஸோ நான் தான் வந்து அடுத்த ரூலர். நான் சொல்கிறத கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். இந்த கிங்டம்லேயே நீ தான் வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருப்ப. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். தங்சான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஆஃபர் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நான் என்னோட கண்டிஷனை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீ முதல்ல உன் கண்டிஷனை சொல்லு. நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது, உன்னோட கண்டிஷனை சொல்லு அப்படின்னு உடனே தங்சான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டார் தோ ஃபாரஸ்ட்டில் அவனை அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கொல்லணும். இதுதான் வந்து இவனுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். அவன் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த 2 கிராண்ட் சோலான் மாஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள இப்போதைக்கு என்னால் கொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. உன்னால் எப்போ அவங்கள விட அதிகமாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுதோ அப்போ நான் அவங்கள கொன்னுடுறேன். அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு ஹூலியானா இருக்கல, அவளையும் எடுத்து தூரமாக வச்சுட்டு, இங்கே பாரு, இவ வந்து உன்னை அட்டாக் பண்ணலை, ஸோ இவளையும் என்னால் கொல்ல முடியாது. இவளை தவிர மற்றவங்கள நான் ஈஸியாக கொன்னுடுறேன் அப்படிங்கிறான்ப்பா.
தங்சான் என்ன யோசிக்கிறான்னா, இவன் எப்படி இந்த டெசிஷன்லாம் எடுக்கிறான்? ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இது பத்தாததுக்கு அவன் அத சொல்லும்போது பக்கத்துல 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. இன்னும் சொல்லணும்னா அவங்க 2 பேரும் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான் ஷுவேச்சிங்க, "என்னடா இது போதுமா என்னோட சின்சியரிட்டி காட்டுறதுக்கு?" அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் விட்டுருவானா என்ன? ப்ராமிஸ் பண்ணத செய்வேன்னு சொல்லிட்டு, "உன்னை எப்படி நான் நம்புறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்றான், "இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். இதை சொல்றது எனக்கு பயம்லாம் கிடையாது. முதல்ல என் பேர் ஷுவேச்சிங்க கிடையவே கிடையாது. நான் ராஜாவோட பையனும் கிடையாது. என்னோட அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா தான் என்னோட அப்பா கொன்னாரு. அது தெரியுமா உனக்கு? அந்த வெறுப்பை கூட நான் தூக்கி போட்டுட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சின்சியாரிட்டி உனக்கு போதாதா?" அப்படிங்கிறான். தங்சான் அப்படியே பார்க்குறான். என்னது, போன போப்போடைய பையனா நீ? அப்படிங்கிறான். ஸோ ஷுவேச்சிங்க என்ன சொல்கிறான்னா, மார்ஷல் சோலாரில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி, இந்த தியந்தோ எம்பையரில் எனக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, இதெல்லாம் வச்சு நீ கேட்கறதுனால ஈஸியாகவே பண்ணி கொடுக்க முடியும். உன்னோட 2வது கண்டிஷனை சொல்லு அப்படிங்கிறான். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகும்போது என்ன சொல்கிறான்னா, மார்ஷல் சோலால் வந்து எங்கள் அப்பா அம்மாவை வேட்டையாடினாங்க, எங்கள் அம்மாவை கொன்னாங்க, எங்கள் அப்பா அதனால் வந்து ட்ரைபை விட்டு வெளியில் வந்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் மார்ஷல் சோலால் தான். நீ வந்து பழி வாங்கிறதுக்கு உதவி செய். அந்த மார்ஷல் சோலாலை மொத்தமாக அழிச்சு விடு, உனக்கு நான் மண்டிடுறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு எவ்வளோ காண்டா இருக்கும். என்னை வச்சு காமெடி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஷுவேச்சிங்க. அதான் தங்சான் சொல்கிறான், டேய், நான் வந்து நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் செத்தாலும் சாவேனே தவிர உனக்கு நான் அடி பண்ணிய மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. ஆனால் அதை அவன் ரொம்ப ஈஸியாகவே பிளாக் பண்ணுறான். இதுக்கு மேலே பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் 2 பேருமே பவர் அப் பண்ணுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஆப்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூல் சோல் ஃபார்ம். ஆனால் அந்த டூல் சோல் ஃபார்ம் ஒரு பீஸ்ட் சோலாக மாறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன். மாஸ்டருமே இதை பற்றி சொல்லியிருக்காரு தங்சான் கிட்ட. அதே சமயத்தில் ஷுவேச்சிங்க இருக்கான்ல, அவனுமே அவனுடைய மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்ண, இவனோட மார்ஷல் சோல் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மார்ஷல் சோல். இந்த ஏஞ்சலை பார்த்த உடனே அந்த படை வீரர்கள் எல்லாமே முட்டி போட்டுருவானுங்களா, அவங்களுக்கு இதே தான் வேலைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி மற்ற 4 பேருமே சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவன் இருக்கான்ல, அவனுடைய ஏஞ்சல் டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது இது நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் தங்சான் என்ன பண்ணுறான்னா, இவனை மேலே போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு பறந்து வரான். அவன் பார்க்குறான், இவன் எப்படா பறக்க கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான் அவன். ஸோ மேலே வந்து தங்சானுமே என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு டொமைன் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி 2 பேரும் அங்கே சண்டை போட, கீழே மற்றவங்கெல்லாம் கொலவெறி கொண்டு சண்டை போட, இப்போ ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட காட் கில்லர் டொமைன் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் டொமைன் பவர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். தங்சானுக்கு ஓரளவுக்கு அதிர்ச்சி. இப்போ அவனுடைய 7th சோல் ஸ்கில்லை ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்ம ஆட்களுடைய பவர் எல்லாமே நல்ல அழுத்தம் கொடுத்தா மாதிரி ஆகிப்போச்சு. இவனால் இவனுடைய பவரை யூஸ் பண்ண முடியல. தங்சான் யோசிக்கிறான், இதை மட்டும் நான் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா என்னுடைய பவர் எல்லாம் மொத்தமாக காலியாகி நான் தோத்தே போயிடுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஆப்பனண்ட்டை இவன் பார்க்குறான், இவனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா ஷுவேச்சிங்கோடைய உண்மையான உருவமே இப்போ தான் தெரியுது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.